இதுக்கு முன்னாடி கேண்டில் வச்சுக்கோங்க. ஓகேயா? நிஃப்டில. ஓகே சார். ஓகே. இதுல மேல போனா பை, கீழே போனா செல். ஓகே சார். நமக்கு இன்னும் அந்த 64க்கு மேல இன்னும் க்ளோஸ் வைக்கல சார். 67 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆமா ஆமா. கால் சைடு பாருங்க. ஓகேயா? ஓகே சார். ஓகே சார். ஃபோக்கஸ் பண்றேன். 235 248க்கு மேல 235க்கு மேல க்ளோஸ் வச்சானா குட். ஓகே சார். ஓவராலா ப்ரீவியஸ் கேண்டில் தான் நம்ம பார்க்கணும். ஓகேயா? ஓகே சார். இது கீழே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடணும். க்ளோஸ் அப்போ வைக்கணும். சைடு இந்த ஆமா, இந்த கேண்டில்ல எந்த சைடு க்ளோஸ் வைக்குதோ அந்த சைடு. ஓகே சார். ஓகே சார். இன்னும் 8 மினிட்ஸ் இருக்கு சார். நான் ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். இல்ல இல்ல, அது எப்ப க்ளோஸ் வைக்குதோ அப்ப எடுத்துக்கோங்க. சரிங்க சார். ஓகே சார். உங்களுக்கு ட்ரேடுங்கிறது கால் ஆப்ஷன்ல 248 ரூபாய்க்கு மேல க்ளோஸ் ஆகணும். அட்லீஸ்ட் வந்து 35க்கு மேல. 35 மேல. ஓகே சார். 212க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அவாய்ட் பண்ணிருங்க காலை. ஓகே சார். புட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சு தான். அப்ப ரேஞ்ச் பெருசா இருக்குன்னா நீங்க அதுக்கு தகுந்தாப்புல பாத்துக்க. அப்ப 200 வரும்போது ஒரு புட்டு எடுக்கலாம். 1 பாயிண்ட் 2 பாயிண்டோ அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் போடணும். ஒரு விக்கு கூட சரிங்க வச்சு சார். வரலாம். அதனால க்ளோசிங்கிறது தான் பெட்டரா இருக்கும். ஓகே சார். மேல போனா 260 ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலி பை ரைட் வந்து 260 வரைக்கும் போகும். அது போல. ஓகே சார். ஆமா, 35 முதல்ல கட் பண்ணணும். அப்பதான் 60 போகும். சரியா? ஓகே சார். ஓகே சார். முதல்ல 30லே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல எந்த டைரக்ஷன் போகுதோ அந்த டைரக்ஷன் பார்த்துக்கணும். 5 மினிட்ஸ்லயுமே அங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு சார். 15 மினிட்ஸ்லயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு சார். கால் சைடுல. ஏன்னா நம்மளுக்கு காலையிலே 132 போயிட்டான். 223.97 அங்க அந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கல. ஸ்டில் வந்துமே நம்மளுக்கு வந்து 264க்கு மேல எந்த கேண்டலும் க்ளோஸ் வைக்கல. சரியா? ஓகே சார். ஓகே சார். அப்போ வந்து டைரக்ஷன் வந்து டேக் டைம் டு கோ அப் ஆர் டவுன். இதுல ஏதாவது ஒண்ணு கன்ஃபர்மேஷன் ஆனா மட்டும்தான் நம்ம மேல. ஓகே சார். தேர்ட் சைடு போகணும்னா ஃபர்ஸ்ட் 64க்கு மேல க்ளோஸ் வைக்கணும். ஓகே சார். அட்லீஸ்ட் 64க்கு மேல க்ளோஸ் வைக்கணும். அதை க்ளோஸ் வச்சா நம்மளுக்கு 97 க்ளோஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் தான் ஃபர்தர் மூவ். இப்பக்கே நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி 23.6 23.290 இதெல்லாம் வந்து மேஜரா சப்போர்ட் பண்ணும். அதுக்கு கீழே 23,006க்கு கீழே க்ளோஸ் வச்சாதான் நம்ம புட்டு சைடு போகும். இப்ப நம்ம கால் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க ஒரு புட்டு ஒரு கால் எடுத்திருந்தா கூட சேஃபர் சைடுல இருந்துருக்கு. பயம் இல்லாம எந்த சைடு உடைக்குதோ அந்த சைடு பாத்துக்கலாம். கரெக்டா? ஓகே ஓகே சார். ஆமா சார். ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு பயந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு லாஸ்ட்ல ப்ராஃபிட் இல்லை பரவாயில்ல, ஒரு ஸ்ட்ரைக் எடுத்து உட்காந்துருக்கோம்னா இதுல அந்த பிரீமியம் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஓகே சார். அது நீங்க எந்த சைடை கட் பண்ணணும் அந்த சைடை ரன் பண்ண விட்டுட்டு நீங்க ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணீங்கன்னா இது லாஸை க்ளோஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் போற ட்ரெண்ட் வந்து ஃபாஸ்டா போகும்.
அதனாலதான் கால் சைடு வந்து கீழே எடுக்கணுங்கிறது. ஓகே சார். லோல பை பண்ற மாதிரி இருக்கும். ஆமா, இன்கேஸ் புட்டு சைடு போச்சு அப்படின்னா புட்டை எடுத்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா போகும். ஓகே சார். நீங்க மாத்தி அப்படியே எடுத்தீங்கன்னா எந்த சைடு ஏதாவது ஒரு டைரக்ஷன் மாறுச்சுன்னா உங்களால பாயிண்டையே பிடிக்க முடியாது. படிக்க முடியாது. ஆப்போசிட்ல அடிச்சிடும். ஆப்போசிட்ல போச்சு அப்படின்னா உங்களால வந்து பிரீமியம் அவ்வளவு சீக்கிரம் ஏறாது, இறங்காது, மாட்டிக்கும். 2 சைட்லயும் அடி வாங்கிரும் அப்படி. அதனால நீங்க எடுக்கும்போது வந்து கீழே மேல அப்படின்னு ஆப்போசிட்ல ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணுங்க. இதே நீங்க வந்து 23,200 கால் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டா இந்த பாயிண்ட் வரவே வராது, அவ்வளவு தூரம் மேல போகாதுல்ல. போவாதுல்ல சார். ஆமா சார். 23,200 போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் 8 பாயிண்ட் தான் மேல போயிடும். ஆனா இங்க 300 பாயிண்ட் மேல போயிடும். ஆமா சார். நேற்று மார்க்கெட் வந்து 23,300 இருந்தது, கரெக்டா? ஆமா சார். அப்ப தடால்னு ஒரு விழுவும் போது 22,800 கால் வந்து 8 ரூபாயில இருந்து 40 ரூபா போச்சு, கரெக்டா? ஆமா சார். ஆனா நேத்து க்ளோசிங் வந்து 23,000 வைக்கும் போது அவன் 0 ஆயிட்டான். 400 பாயிண்ட் வந்து மேல இருக்கும்போது அவன் 40 ரூபா மூவ் ஆகும். கரெக்டா? அப்ப வந்து அவன் கீழே வந்து கீழேயே வந்தாலும் அந்த டைம் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் 0 ஆயிட்டான்ல. அது மாதிரி இத வந்து பாத்துக்கணும். சரி, இதுதான் இத பாருங்க. ஓகே சார். ஓகே சார். பார்த்து ட்ரேட் பண்றேன் சார். அது லெவல்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வேற யார் இருக்கா? எல்லாரும் இருக்காங்க சார். எல்லாரும் இருக்காங்க, ஆனா பேச மாட்டாங்களா? கேட்டுட்டு இருக்கோம் நீங்க. என்ன பண்ணி சார்? ஸ்ரீனிவாஸ் சார், கேஎல் மேம், சுதன் எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த குரூப்பை டெலிட் பண்ணிட்டு நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன் மைண்டு. ஏன்னா இது மாதிரி பல குரூப்புகளை வச்சுட்டு நம்ம வெளில ஓடுறது தான் வேலையா இருக்கு. போங்க சார். ஆனா உங்க நம்பர், உங்க பர்சனல் நம்பர் இருக்கு, அதுக்கு கால் பண்ணிடுவேன். நான் இப்ப எல்லாத்தையும் பிளாக் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். சார் ஒரு 1/4 மணி நேரம் சார். செக் பண்ணீங்களாமா? சார் நாங்க செக் பண்ணேங்க சார். நான் ஒரு 1/4 மணி நேரம் சார். நான் சின்ன ஓகே ஓகே சார். இந்த கேண்டலுமே அந்த 64 க்ளோஸ் பண்ணல சார், கீழே ஓடியான்ட்டா சார், விக்க விட்டு. ஓகேயா? அப்ப நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணது வந்து கரெக்டான லெவல். ஆமா சார். இல்ல, ஏன்னா உங்களுக்கு புட்டு சைடு வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கு. ஆமா சார். அவனுக்கு இன்னும் டார்கெட் வந்து அந்த மேல போகணும். புட்டு என்ன லெவல் போட்டுருக்கேன் டார்கெட்? ஃபர்ஸ்ட் 260 போட்டிருக்கீங்க சார். அதை தாண்டிச்சுன்னா நமக்கு ஃபர்தரா மூவ் நிறைய போட்டிருக்கீங்க சார். ஓகேயா? அந்த புட்டு வந்து 260 பிரேக் பண்ணிடுச்சுன்னா 365 வரைக்கும் போட்டிருக்கீங்க சார். 235ல இருந்து 260 ஒரு வாட்டி அவன் டெஸ்ட் பண்ணணும். அங்கே இருந்து தான் அவன் செல் ஆகும். இது வந்து கன்ஃபர்மேஷன் மாதிரி 200 to 260. ஓகே சார். ஆனா இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க சார் 200 வந்தா பை பண்ணலாம்னு. 204 வரைக்கும் வந்துட்டு விக் தான் சார், அப்படியே விட்டுட்டு சல்லுன்னு இறங்கி. ஓகே, இப்போ வந்து இந்த ப்ரீவியஸ் கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்காங்க, கரெக்ட்டா? ஆமா சார். ஆமா. தமிழ் பல்லாண்டு என் வார்த்தைகள் கிழவே வாசல் வந்தாடும்
ஓகேயா, அந்த 200 ரேஞ்சில் வந்தானா அவன் பாருங்க அந்த ப்ரீவியஸ் கேண்டில் கட் பண்ணி மேல போறான். ஓகேயா, ஆமா சார். ஆமா சார். அவன் 260 வரைக்கும் போகணும். போயிட்டானா அங்கேருந்து வேணா செல் ஆகலாம். போன கேண்டிலே அவன் இது பண்ணிட்டானோ, கீழே வந்துட்டு மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கான். 200ல இருந்து 235 வரைக்கும் வந்திருக்கான். ஆமா சார். இந்த ரேஞ்ச் ஓகே, கன்ஃபார்ம் ஆகுது. கன்ஃபார்ம் ஆகுது. இப்ப பாருங்க திருப்பி இந்த 235க்கு மேல க்ளோஸ் ஆயிக்கல பாருங்க. ஆமா சார். திரும்ப உடனே டவுன். அப்போ வந்து இப்போ வந்து கால் சைடு பார்க்கணும். போட்டு மாறி மாறி பண்ண வேணாம், ஏதாவது ஒண்ணு கன்ஃபார்ம் ஆகட்டும். சரிங்க சார். ஆமா சார். இப்ப பாருங்க 212ல இருந்து இப்ப கால் சைடு பாருங்க. ஆமா சார். ப்ரீவியஸ் கேண்டில் இப்ப பை பண்ணுங்க. இப்ப பை பண்ணா 235. ஓகே சார். உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 210க்கு கீழே ஒரு பாயிண்ட் இருக்கணும், அவ்வளவுதான். ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு ஒரு கேண்டில் கீழே. ஓ, ப்ரீவியஸ் கேண்டில் அதுக்கு முன்னாடி கேண்டிலோ? முன்னாடி வந்துச்சு சார். அதுக்கு முன்னாடி கேண்டில் தானே? ஆமா சார். ஓ, அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் பாத்தீங்கன்னா கீழே க்ளோஸ் வச்சிருக்கான். ஓகே, ஆமா சார். இது 10 மணி கேண்டில். ஆமா, அப்ப வந்து அவாய்ட் பண்ணி. இன்னைக்கு எத்தனை மணிக்கு சார் ஷிஃப்ட் உங்களுக்கு? என்னப்பா, எத்தனை மணி ஷிஃப்ட் சார் இன்னைக்கு? இன்னும் போகணும், மணி 1 ஆச்சு. இன்னும் 1 மணி நேரம். நம்ம இன்னும் சாப்பிடவும் இல்லை, சமைக்கவும் இல்லை. இதுல உட்காந்தாலே நம்ம ட்ரேட் பண்றோமோ இல்லையே, சும்மா அப்படியே பேசிக்கிட்டே ஓடிடுது. நேற்றெல்லாம் ஒண்ணுமே செய்யல. ஓகே ஓகே சார். விட்டு போறான் பாருங்க, கீழே வந்துட்டு. என்னத்து நம்புறேன். அவன் டார்கெட் 270. இந்த ரேஞ்ச் போனாதான் செல்லே ஆகும். ஓகே சார். அது வரைக்கும் அப்படியே தான் ஓட்டிட்டு இருப்பாங்க. 235க்கு மேல க்ளோஸ் வைக்கல. அப்ப ரைஸ் ஆகும் போதெல்லாம் நம்ம போய் புட்டு வாங்கினோம்னா கரெக்டா இருக்கும்ல சார்? ரைஸ் ஆகும் போதெல்லாம் ஒரு புட்டு வாங்கி வச்சிடணும். அதாவது எப்படி இருந்தாலும் அவன் போயிடுவான். ஏன்னா நிப்டியில வந்து ஒரு கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வச்சிருக்கான். ஓகேயா, ஓகே சார். அப்போ வந்து திருப்பியும் வந்து அவன் லோவுக்கு தான் வரணும். அதாவது ஃபர்தர் லோவுக்கு தான் வரணும். இன்னைக்கு டே லோவுக்கு வரணும். ஓகே சார். டே லோவுக்கு வந்தான்னா தான் சப்போர்ட் எடுப்பான், இல்லைன்னா அதை கட் பண்ணி கீழே போகும். எனக்கு தெரிஞ்சு புட்டு சைடு ஒர்க் ஆகும். நம்ம ஆல்ரெடி மேல எல்லாம் டார்கெட் போயிடுச்சு. ஆமா சார். ஸோ நம்ம புட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். அகைன் ஒரு டிப்பு கிடைச்சா புட்டை வாங்கி வச்சிருந்தேன். இல்ல, ஏற்கனவே க்ளோஸ் ஆயிருச்சு. நீங்க புட்டு சைடே தாராளமா போகலாம். 10 மணி கேண்டிலுக்கு கீழே வந்து நிப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேயா, ஓகே சார். மேல உள்ள கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க புட்டு போகும். 240ல இருக்கு சார். ஓகே, 240ல ஒரு லாட் என்டர் போடுறேன். அந்த டார்கெட் வச்சுக்கோங்க. 260 தானே சார்? 260 டார்கெட். ஓகே சார். ஓகே. ஏன்னா 235ல இருந்து 260 டார்கெட். 259 என்னமோ அந்த 10 மணி கேண்டிலோட ஹை இல்லையே. அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் வச்சுக்கோங்க. 260 ரேஞ்ச் ஒரு 5 பாயிண்ட் வேணா கம்மியா வச்சுக்கோங்க, அவ்வளவு. ஓகே சார். நமக்கு வந்து ஒயிட் கேண்டில் வந்து 15 மினிட்ஸ்ல வந்து 250 ரூபா வரைக்கும் காட்டுது சார். அப்புறம் என்ன போடுங்க. போட்டிருக்கேன் சார். ஆனால் வாங்கினாலே ஹையில தான் விழுது. இன்னைக்கு டேயோட வீக்லி கேண்டிலோட க்ளோசிங் வேற இருக்கு. ஓகேயா, ஓகே ஓகே சார். கதையில் 52 போயிட்டான். ஓகே, அதுக்கு மேல போய் க்ளோஸ் ஆனா 60க்கு மேல க்ளோஸ் ஆனாலும் 365. ஓகே சார்.
வரேன். ம். எடுத்தியாப்பா? எடுத்துட்டேன் சார். ஓகே, ஹோல்ட் பண்ணு. ஹோல்ட் பண்ணு சார். 270 போயிடுச்சு. ஏன்னா கேண்டில் வந்து 15 நிமிஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ தாராளமா ஹோல்ட் பண்ணலாம். இவன் எவ்வளவு அடிச்சு வரான்னு தெரியல. நிப்டி எவ்வளவுல இருக்கான்? நிப்டி வந்து 22,985 வந்துருக்கு ஓகே சார். ஓகே, ஹோல்ட் பண்ணுப்பா. 365 ஓகே. வரைக்கும் போகணும். சரிங்க சார். ஓகே. 2 லாட் போட்டிருந்தீங்கன்னா 1 லாட் கம்மி கட் பண்ணிக்க. ஓகே சார். இல்லைன்னா பரவாயில்லன்னா ஹோல்ட் பண்ணு. நம்ம கேண்டில் முடியிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணு. சார் நான் 1 லாட் கொடுத்துட்டேன். நான் 275ல 1 லாட் மட்டும் வச்சிருக்கேன் சார். ஏன்பா? சரி, ஓகே. போதும் சார், சரியா போகுது. அதான் அது கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா 7 நிமிஷம் இருக்குல்ல. ஆமா சார். இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிற போது தான் கொடுக்கணும். இந்த ரவுண்ட் நம்பர் இல்லைன்னா ஒரு கேண்டில் வச்சுட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிறான் அப்படின்னா தான் கொடுக்கணும். நல்லா போயிட்டே இருக்கும்போது கொடுக்க கூடாது. இது கண்ணன் நான் ஃபுல்லா கொடுத்துட்டேன் கண்ணன் என்னோட புட்டை. என் புட்டை ஃபுல்லா கொடுத்துட்டேன். ஓகே ஓகே. ஏன்னா அது திரும்ப 46ல இருந்து 76 வந்ததுனால போதும்னு கொடுத்துட்டேன். நம்ம கேண்டிலுக்கு கீழே வந்துட்டான். ஓகேயா? ஆமா சார். 23 இன்னைக்கோட டே லோன்னு சொன்னது வந்து 23,973க்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து கீழே போயிடும். அதுதான் டேயோட ரேஞ்சு. 23,973லேருந்து 132 தான் டேயோட ரேஞ்சு. ஓகேயா? 920 வரைக்கும் வரணும். 920 வரைக்கும் வரும். ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார், வச்சிருக்கேன் சார். புது என்ட்ரினா இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் போங்க. ஏன்னா 275க்கு மேல க்ளோஸ் வச்சுட்டாலே திருப்பியும் வந்து 365 வரைக்கும் போகும். ஓகே சார். சார், கண்ணன் சார். இருந்தாப்ல மேடம், எதுவும் வேலையா இருக்காப்ல போல. ஓகேங்க சார். நான் அந்த இது போட்டிருந்தேன் பாத்தீங்களா மேடம் அந்த புட்டு? அந்த இப்பதாங்க சார், நான் இப்பதான் உட்கார்ந்தேன். ஒரே நிமிஷம். அப்படியா? சரி. எஸ் சார். இப்ப கண்ணன் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா 960 அந்த லெவலுக்கு கீழே 920 சொல்லியிருக்காரு. ஆமா சார், 920 வரைக்கும் சொல்லியிருக்காரு சார். சொல்லியிருக்காரு. நம்ம கணக்குப்படி முடிஞ்சிருச்சு ட்ரேடு. ஓகேங்க சார். ஆமா, பிலோ 900 தான் இன்னும் ஃப்ரெஷ்ஷா ட்ரேட் எடுக்கணும். பிலோ 900ங்க. ஆமா. ஓகே ஓகே ஓகேங்க சார். அதான் இப்ப 960க்கு மேல சஸ்டெயின் ஆகுதுன்னா நம்ம லாங் தான் போகணும். 960 மறுபடியும் மேல பவுன்ஸ் ஓகேங்க சார். இப்போ நீங்க அது எவ்வளவு டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறீங்க சார் நீங்க அது கன்ஃபர்மேஷனுக்கு? இல்ல 10-15 பாயிண்ட் மேல போனா இப்ப 964 நம்ம லெவலுங்க. ஒரு 10-15 பாயிண்ட் மேல போனாலே நம்ம எடுத்துக்க வேண்டியது.
ஓ நெக்ஸ்ட் ஓகே டார்கெட்டுக்கு போயிட வேண்டியதான். ஓகே ஓகே 23,000 அந்த மாதிரி அடுத்தது அந்த லெவல். ம் சார் அப்புறம் திருப்பி வந்து புட்டு போனீங்களா? 2 லாட் வச்சிருந்தேன் சார், அதை தான் அப்புறம் கவர் பண்ணேன். ஓகே. நான் இப்ப கண்ணன் சார் சொல்லும் போது சார் எடுத்தேன் நான் அந்த சரிங்க சார். 23,200 போட்டு சார் 2 லாட் எடுத்தேன். 1 எக்ஸிட் பண்ண 1 மட்டும் ஹோல்டு பண்றேன் சார். சரிங்க சார். எவ்வளவு பாயிண்ட் பிடிச்சீங்க சார்? அது எவ்வளவு பாயிண்ட் பிடிச்சது? அதுல சார் பாயிண்ட் நான் 245 சார் என்ட்ரி. ஒரு லாட் வந்து 280ல கொடுத்துட்டேன். ஒரு லாட் ரன்னிங்ல இருக்கு சார். அதான் அவர் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டு இருந்தாரு போல. ஆமா சார். அப்ப சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் அதுக்கு முன்னாடி இல்ல பரவாயில்ல, பாயிண்ட் நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறது தான் மெயின். அதுல வந்து பெரிய லெவல்ல ப்ராஃபிட் விட்டுட்டாதான் நம்ம வருத்தப்படணும். சரி சரி. இப்பவுமே இது வந்து 365 சொன்னார் சார் டார்கெட் சார். நான் அந்த ஸ்ட்ரைக் நான் ஆட் பண்றேன். அந்த பாவம் காலையில ஏத்தி வச்சாலே எஃப்எஸ் வந்து வித்துறாங்க. 23,200 புட்டு சொல்றாங்க. 23,200 ஓகே. நான் திருப்பி 800 தான் பண்ணேன் சார். திருப்பி ஒரு 10 பாயிண்ட் வச்சு. சரிங்க. 840 ரூபா வந்தா சார். 40 ரூபா வந்தா சார். 40 ரூபா வந்துட்டு 80 ரூபா. சரி சரி. நான் அந்த இடத்த ஸ்ட்ரைக்க மாத்தவே இல்லை, நான் அதே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா நானும் அப்படிதான். இப்ப டார்கெட் என்ன சொன்னாரு சார் கண்ணன் அதுக்கு? லிங்கா சார் 365 வரைக்கும் சொல்லியிருக்காரு சார். இருங்க பாப்போம். ஆனா அது நமக்கு 15 மினிட்ஸ்ல வந்து அந்த இடத்துல ஒரு செல் ஜோன் இருக்கு சார். 337 முதல் லெவல்ல. நிஃப்டி ஸ்பாட் எதுக்கு சப்போர்ட்? நீங்க சார் நிஃப்டி ஸ்பாட் சப்போர்ட் பாத்துக்கோங்க. ஓகே ஓகே சார். 925 வரைக்கும் சொன்னார் சார். அது வரைக்கும் வரும் அப்படின்னாரு. சரி சரி பாத்தோம். அது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்தரா இன்னும் கீழே போகும் அப்படின்னு. இது 337 ஃபர்ஸ்ட் லெவலுங்க பாத்தோம். சரி ஓகே ஓகே சார். அந்த புட்டுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் 337. ஓகே சார். 325ல இருந்து 337 காட்டுது. 920 டார்கெட் இருக்காரு. 325 வந்துட்டான். அடுத்த லெவல் 337. பாப்போம். 920 டார்கெட் வந்துட்டான். அதான் சார். இங்க வரும்போது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. 332 ஹை, 37 தொடணுமே. இங்க வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் 327 90ல விழுந்திருக்கு. 331 10. ஓகே 37 போறானா இல்லையா அதான் இப்ப வேண்டியது நமக்கு. பன்னெண்டு 2ல ஒரு கேண்டில் வந்து மேல இருந்து கீழே அடிச்சிருக்கான். அதுல போய் ரெசிஸ்ட் ஆயிட்டான். என்ன பாச்சு போச்சா இல்லையா? இல்ல அந்த டார்கெட் வந்துருச்சு. 920 வந்துருச்சு கண்ணா. அப்படியா? ஓகே. அடுத்த கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலதான் க்ளோஸ் ஆயிருக்கான். இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டலுக்கு மேல வந்து ஒரு பாயிண்ட் போட்டு வைங்க. சரிங்க மேடம். என்னமோ கேட்டீங்களா? கண்ணன் வந்திருக்காப்ல. சார் எனக்கு என்ன டவுட்னாங்க சார், இப்ப நம்மளது எந்த டைம் ஃப்ரேம் பாக்குறோமோ, நேத்து நம்ம ஒரு கண்டிஷன் பார்த்தோம் இல்லைங்க சார். ஆமா. இப்ப நம்ம எந்த டைம் ஃப்ரேம்ல பாக்குறோமோ அந்த டைம் ஃப்ரேம்ல வந்து எனக்கு க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் நான் என்ட்ரி போய்க்கலாம் இல்லைங்களா சார்? அடுத்த கேண்டில் வந்து அந்த ஒயிட் கேண்டில். அப்போ நான் வெயிட் பண்றது கூட அந்த டைம் ஃப்ரேம்லயே தான் நான் வெயிட் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு இப்போ நான் வந்து இப்போ 15 மினிட்ஸ் பாக்குறேனாங்க சார். எனக்கு நான் என்ட்ரி போறதே நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுதான் போறேன். சோ அதுல 1 மினிட்ல நான் போயிட்டு இந்த இடத்துல ஒயிட் வந்துருச்சு நான் வெளியே வரேன் அப்படிலாம் பண்ண தேவையில்ல. ஒரு நிமிஷம் வரேன். ஓகே.
ஓகே. நம்மளுக்கு இந்த கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ரூ. 212 கீழ க்ளோஸ் வைக்கணும். அதேபோல ரூ. 248 மேல க்ளோஸ் வச்சிருந்தா தான். அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 218 கீழ க்ளோஸ் வச்சிருக்கு. கரெக்ட்டா? எந்த எந்த ஸ்ட்ரைக்கிங் சார்? 23,000 காலு. ஆ. ஓகேங்க சார். இப்போ வந்து ரூ. 158 வந்துருச்சு. திருப்பியும் அத கட் பண்ணுச்சுன்னா, இந்த கால் வந்து திருப்பியும் இது வந்து நம்ம டார்கெட் போணும். அதுக்கு தான் ஒரு பாயிண்ட் மேல போடுங்கன்னு சொல்றது. இன்னும் வந்து அந்த ப்ரீவியஸ் கேண்டில உடைக்கல. உடைச்சான்னா திருப்பி ஃபர்தரா மேல போயிரும். ஓகேயா? நம்மளுக்கு சப்போர்ட்ங்கிறது ரூ. 260 மேல ரூ. 365 எல்லாம் போறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அதே போல 23,000 காலுங்களாங்க சார்? ஆமாமா. ஓகேங்க புட்டுமா? சார். புட்டு. புட்டு. அதான் புட்டு சார். ஓகே. ஏற்கனவே போட்டிருக்கேன் பாருங்க. ரூ. 365 ஓகே சார். 374. ஓகேயா? இப்ப அவன் ட்ரிகர் ஆயிட்டான். ட்ரிகர் ஆயிட்டான்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரூ. 365 வரைக்கும் அட்லீஸ்ட் போகணும். ஓகேங்க சார். அந்த ப்ரீவியஸ் கேண்டில் உடைக்கும் போது நீங்க என்ட்ரி போலாம். சரியா? அதே போல நிப்டி வந்து அந்த ரேஞ்ச் பாத்துக்கங்க. ஓகேயா? இன்னைக்கு ரேஞ்ச் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா 22,916. அத வந்து சப்போர்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டு தான் திருப்பி கீழே வரும். ஓகேங்க சார். ஓகே. அந்த இடம் வந்து மேஜர் சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும். ஃபர்தரா வந்து அவன் திருப்பியும் கீழே வந்து 22,280 அப்ப டேக்கு நேத்தோட லோ கிட்ட எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்க சார். எனக்கு என்ன கேள்வினாங்க சார், இப்ப நான் எந்த டைம் ஃப்ரேம்ல பார்த்து நான் ஒயிட் கேண்டில் பேஸ் பண்ணி 15 மினிட்டுக்கு மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு கேண்டில் மேல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கால் சைடு போலாம். 1 மினிட்டை ஃபாலோ வச்சுட்டு போலாம். இல்ல அதுதாங்க சார். இப்ப நான் 15 மினிட்ஸ மட்டுமே நான் பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் 1 மினிட்ல போயிட்டு எனக்கு இங்க ஒயிட் வந்துருச்சு. சோ எனக்கு இது என்ட்ரி க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் வெளிய வர வேண்டாம். வர வேண்டாம். நீங்க அப்படியே கண்டினியூ அப்ப நான் 15 மினிட்ஸ்க்கான ஒயிட்டே நான் ஹோல்ட் பண்றேன். ஆமா. நீங்க வந்து எது டைம் ஃப்ரேம் பெருசு இருக்கோ அது பெட்டர். ஓகேங்க சார். ஓகே. இப்ப யாரு புட்டு திருப்பி போனா? யாராவது போனீங்களா? ஆமாங்க. வெரி குட். இப்ப 235லேருந்து உங்களுக்கு 200 வந்துச்சுட்டா கிட்டத்தட்ட 365. இப்ப 345 போயிருக்கு. சார் நான் ட்ரைலிங் போட்டாங்க சார் 330 அது மாதிரி எடுத்துட்டேன் சார். அதான் போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா 365 347 போட்டிருக்கேன். ஓகேயா? ஓகே சார். அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்க தாராளமா அதை ஹோல்ட் பண்ணலாம். வேண்டாம்னா இந்த 350 வெளில வாங்க. நீங்க 355 ஏதோ ஒயிட் கேண்டில் காட்டுனுச்சுன்னீங்க. ஓகேயா? ஓகே. அப்ப அந்த 350ல வெளியில வரலாம். இல்ல பரவாயில்லன்னா நீங்க அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு இது வரைக்கும் 350ல புக் பண்ணா பெட்டர். நான் சார் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு சார் எனக்கு 330. ஓகே பரவாயில்ல. அடிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க டூ க்ளோஸா போயிட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சின்ன இதெல்லாம் வந்து எரர்லாம் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் காட்டும்ல, அதனால வந்து இறங்கி ஏறுது. ஓகேயா? 22,871 845 மேக்ஸ். அதாவது அந்த ப்ளூ லைன் போட்டிருக்கிறதுங்கிறது ஒரு வித்தின் இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள இன்னைக்கு எவ்வளவு தூரம் அது மேக்சிமம் மூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி அதை போட்டிருக்கேன். ஓகே. இந்த ரெட் எல்லாம் ஒரு அந்த பிளாக் கலர் லைனுக்கு கீழே க்ளோஸா ரெட் வரணும். ரெட் வந்துச்சுன்னா மேஜரா ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த லெவலை கட் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த லெவல்ல வரும். கொஞ்சம் ஸ்லோவா முன்ன பின்ன ஏறி இறங்கி வரலாம். ஓகேயா? ஓகே. ஓரளவுக்கு பாத்துக்கங்க. இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க அது பண்ணிக்கோங்க. 350 380 சம்திங் அதுதான் எனக்கு காட்டுச்சு. 350லே வந்து நீங்க வெளில வந்தீங்கன்னா தாராளம் தான் எனக்கு. ஓரளவுக்கு நம்ம ஒரு என்ட்ரி போனோம்னா 50 பாயிண்ட்ல இருந்து 100 பாயிண்ட்டும் மேக்சிமம் ஒரு நாளைக்கு ஒரு டைரக்ஷன்ல பிடிச்சாச்சுன்னா அதோட நிப்பாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஒரு டைரக்ஷனுங்கும் போது அந்த இதுல வந்து நீங்க சாலிடா இருங்க. நேத்து எப்படி கொடுத்துச்சோ இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு ரேஞ்சு கொடுக்கும்.
ஓகே சார். ஓகேயா? அதனால தான் அந்த டைம் வரும்போது மட்டும் தான் இப்ப நான் ஒரு ரெஃபரன்ஸ் குடுக்குறேன்னா, அந்த ரெஃபரன்ஸ்ல மேல கட் ஆச்சு அப்படின்னா, ஒரு பெரிய அளவுக்கு மூவ் குடுக்குது. இது நான் கன்டினியூஸா பார்த்துட்டு வரேன். இது ஓகே ரொம்ப சார். நாள் ஆச்சு யூஸ் பண்ணி, கொஞ்சம் மறந்துட்டேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்து இன்னுமே பண்ணலாம். ஓகேயா? இன்னைக்கு கொஞ்சம் நேத்து அளவுக்கு கன்ஃபர்மேஷன் இல்ல. ஆமா சார். இருந்தாலும் கொஞ்சம் மேலே கீழே அடிச்சிருச்சு. இல்ல. மேலே கீழே இல்ல. நீங்க எப்ப க்ளோஸ் வைக்குதோ அப்பதான் போய் எடுக்கணும். ஓகே, ஓகே சார். கன்ஃபர்மேஷன் ஓகேயா? ஆனா மட்டும். எப்ப க்ளோஸ் வைக்குதோ அப்போ நீங்க போய் எடுக்கணும். இல்லன்னா அந்த இடத்துல சப்போர்ட் இப்ப 200னா 200க்கு கீழ 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அது ஓகே இன்னும் சார். நான் வந்து கீழ 200க்கு கீழ ஒரு 2 பாயிண்ட் கீழ ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்க என்ட்ரி ஆகணும்னு சொன்னது. அதே போல கால் ஓகே. சைட்லயுமே அந்த 2 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்க என்ட்ரி ஆகலாம். ஆனா அவன் வந்து அடுத்த கேண்டில் கீழ க்ளோஸ் வச்சிருந்ததுனால தான் நான் புட்ட வந்து ஸ்ட்ராங்கா சொன்னேன். ஆமா சார். ஓகே சார். ஓகே. 2வது நம்மளுக்கு அந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் எல்லாம் எதுவும் வைக்கல. நம்ம இன்ட்ராடே லெவல்லலாம் வந்து காலையில குடுத்த லெவல் இருக்குல்ல, ஆமா சார். அந்த லெவல்லாம் வந்து அது க்ளோஸே 100 வைக்கல சார். போயிட்டு ஆமா வந்துருச்சு. 124க்கு கீழ வந்து அது க்ளோஸ் வைக்கல. மேல போல. ஆமா சார். 2வது அந்த கேண்டில் வந்து 23.97 வரைக்கும் தான் போனோம். அது நம்மளுக்கு ரெஃபரன்ஸா மாறிடுச்சு. ஓகே சார். ஓகே சார். அப்ப வந்து மார்க்கெட் வந்து கீழ வருது அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா இதாண்டா ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். 990க்கு ஓகே சார். கீழேயும் நம்ம லெவல்லாம் அது போகணும். ஓகே சார். சார் இப்போ அகைன் நம்ம புட்டு ட்ரை பண்ணோம்னா எப்படி சார் இது? ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வெயிட் பண்ணணுமா சார்? இல்லனா நமக்கு இந்த இது எதனா பிரேக் பண்ணணும்? 920 871 871 வந்துருச்சா? 871 வரைக்கும் வரணும்னு போட்டிருக்கேன் அதுல. ஓகேயா? சரி. ஓகே சார். அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரணும். இப்போ வந்து அந்த நியர் பைல அது போறதுனால வந்து இந்த பை ஆகுறதா செல் ஆகுறதா அந்த கண்டிஷன்ல இருக்கு. ஓகேயா? ஓகே சார். ம். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணி அடுத்த என்ட்ரி எடுக்கணும். ம். இனிமேட்டு பாத்தீங்கன்னா அது டைரக்ஷன் வந்து மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பிரீமியம் வந்து கொடுத்துட்டான். ஓ ஆமா சார். ஓகே. ஃபுல் சைடுல கொடுத்துட்டான். இனிமேட்டு வந்து கால் சைடுல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இமிடியேட்டா வராது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஓகே சார். இவன் பாத்தீங்கன்னா கீழ கால் சைடுல கீழ வந்தவன் ப்ரீவியஸ் கேண்டலுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆகிறான். 155க்கு மேல. கால் சைடு. கால் சைடு. ஆமா சார். அது வந்து திருப்பி அந்த பாடிக்கு மேல 160க்கு மேல ஏதாவது க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மேல போகும். இல்லைன்னா அது வந்து ஃபர்தரா இது கீழே வந்துகிட்டே இருக்கும். இந்த புட்டு வந்து மேல போயிட்டே இருக்கும். ஓகே சார். ஓகே சார். 160க்கு மேல. ஓகே. நம்ம புட்டுமே இப்ப yellow கேண்டில் இருக்குல்ல சார், அதுக்குள்ள வந்து க்ளோஸ் வச்சிருச்சுன்னா புட் அவாய்ட் பண்ணிக்கணும் சார். இப்ப நம்ம கேண்டில் என்ன சொல்லுது பாப்போம். இது 15 மினிட்ஸ்ல டார்கெட் இருக்கு சார். 366 தாண்டுச்சுன்னா 400 இருக்கு சார். 10 மினிட்ஸ்ல பாக்கும்போது பெரிய தொந்தரவு இருக்குது. நான் இருங்க சொல்லுங்க. இல்ல வேற யாருங்க? மேடம் இருக்காங்க. தண்டபணி சார், தண்டபாணி சார், சுதன் இருக்காரு.
சுதன் அன்னைக்கு கேட்டார். ஓகேயா, ஒரு எல்லோ கேண்டில் போட்டிருக்கான், அது பாட்டம் ஒரு வாட்டி தொடுவானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சரி நம்ம எல்லோ கேண்டில் வந்து ஆமாங்க சார். கேட்டீங்கல்ல, வந்திருக்கா? பாட்டம் வரைக்கும் வந்திருக்கான்னு செக் பண்ணலங்க சார். ஆனா டச் ஆச்சுன்னு நினைக்கிறேன் டாப். அன்னைக்கு அதுக்கு மேலே தான் போச்சு. ஓகேயா, அது வந்து பாட்டம் வந்து தொடலை. அந்த பாட்டமே இப்ப தொடுதான்னு பார்ப்போம். ஆமா, அதாவது ஏறக்குறைய தொட்டிருக்க தவிர இன்னும் தொடல, ஃபுல்லா தொடல. இன்னும் ஃபுல்லா தொடல. அவரு அந்த இடத்துக்கு திருப்பி வருமா அப்படின்னாரு. எனக்கு ஒரு டவுட் கேட்டாரு. இல்ல இது வந்து எப்படின்னா நேரா நீங்க சொல்றது வேற. இப்ப யாராவது வந்து இந்த ஆஸ்பெக்ட்ல பேசினாங்கன்னா அதை வச்சு நாங்க இது பண்றது. தீபக்கா என்னமோ ஒரு தடவை சொன்னாங்க அந்த மாதிரி எல்லா கண்டல்னா மேல வந்து விக்குல இருந்து பாடியை தொடும், பாடினா பாட்டத்தை தொடும் அப்படிங்கிறாப்புல சொன்னாரு அவரு. அதை வச்சு நாங்க கேட்கறது வேற. இல்ல அவர் அன்னைக்கு டவுட் கேட்டாரு. இதுதான் இந்த மாதிரி பேசிக்கிட்டதை வச்சுதான் கேட்டிருப்பாரு. இது வந்து டிமாண்ட் ஜோன் காட்டுது கரெக்டா? ப்ளூ லைன், ப்ளூ ஏரியா கீழே கோடு போட்டுருக்குது. அந்த கீழே அந்த இது மாதிரி வருது ஷேட், அதுதானே சொல்றீங்க? ஆமா. 15 மினிட்ல மேலேயே க்ளோஸ் வைக்கல இருக்கே. வைக்கல. ஓகே, அப்ப வந்து அதோட ப்ரீவியஸ் கேண்டில் லோட்டா வரணும். அட்லீஸ்ட் அந்த இதுக்கு கீழேனாச்சும் க்ளோஸ் ஆகும். கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் ஆயிடும். ராஜா சார், நான் பாரதி வந்து 25 பையிங் போட்டிருக்கேன். பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுத்திருக்கான். ஓகே, பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுத்து மேல போறாங்க. ஆமா, 49,000 எடுத்திருக்கான். $49,050. 22,900. அதே போல பேங்க் நிஃப்டி வந்து நேத்தோட கேண்டில்குள்ளதான் க்ளோஸ் ஆகும். ஓகேயா, கீழே எவ்வளவு வந்தாலும். ஓகேங்க சார். நேத்து பேங்க் நிஃப்டி வந்து நேத்தோட கேண்டில் வந்து ரெஃபரன்ஸ், நிஃப்டி வந்து முந்தானையல் கேண்டிலோட ரெஃபரன்ஸ். ஒரு முந்தானையல் கேண்டில் வந்து மார்க் பண்ணி அனுப்பணும் பாத்தீங்களா? ஆமாங்க சார். போய் சமைக்கிறேன் நானு. இதே சமைக்கணுமா சார்? ஆமா ஆமா, நேத்து சமைக்கல, சும்மா பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே சாப்பிடாம போய் நான் அதை பாக்குறேன். பாருங்க சார், நம்ம இந்த ஜிமீட் நம்மளோட இந்த பெய்டு குரூப்ல வந்து பின் பண்ணட்டுமா? பண்ணுங்க. ஓகே, டெய்லி போய் சொல்ல வேண்டியது. பின் பண்ணி தானே இருக்கும். இல்ல சார், இல்ல ரிமூவ் ஆயிடுச்சு அது. அப்படியா? பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பெரிய கேண்டில் ஒண்ணு வச்சாம பாருங்க, அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் வந்து அதுக்கு பாடிக்கு மேலதான் இருக்கு. ஆனா அந்த கேண்டிலுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆகல. சார், அது ஒயிட் கேண்டில் வந்திருக்கு சார். அந்த கேண்டிலுக்கு மேலங்க சார் க்ளோஸ் ஆகும். அது பெரிய கேண்டிலுக்கு மேல 23,200 சார், ஸ்பாட்ல 15 மினிட்ஸ் ஒயிட் கேண்டில் விழுந்திருக்கு சார் நமக்கு. சரி, பார்த்துட்டு என்னவோ அதை எடுங்க. சரிங்க சார், ஓகே சார். என்ன வந்திருக்கு வந்திருந்தா என்ன பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே சார். என்ன டவுட்டே கேட்க கூடாது. மேக்ஸிமம் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லிட்டேன். சரிங்க சார். ஏன்னா டெய்லி முந்தா நேத்து சுதானே, நேத்து மேடம் நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். டெய்லி அது பண்ணிட்டு தான் இருக்கோம். கரெக்டா? சொல்லி வாய் வலிச்சு போச்சு. இப்போ நமக்கு ஒயிட் கேண்டில் லோ டச் பண்ணோம் சார்.
சார் சார் இப்போ 23,200 கிட்ட வரணும்னு சொன்னாராங்க சார். சார் மேடம் 23,200 புட்டு பார்க்க சொல்றாரு சார். ஓகே ஓகே. உங்களுக்கு அது டவுட்டா இருந்தா நான் ஒரு லெவல் போட்டிருக்கேன் 23,920. ஓகேயா? அதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே. அப்ப 22,870 அந்த ரேஞ்ச் வரணும். கரெக்டா? ஓகே சார். அதே போல உங்களுக்கு வந்து அந்த சைட்ல வந்து ஏதாவது 1 மினிட்லயோ 15 மினிட்லயோ ஏதோ பை காட்டணும். கரெக்டா? ஆமாங்க சார். பாத்துக்கங்க. எப்படின்னு பாத்துக்கிட்டு என்ன ட்ரேட் பண்ணுமோ அதை பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகே. புட்டு போயிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? என்ன பண்ணீங்க? போயிருக்கேன் சார். இல்லைங்க சார், நான் என்ன எடுக்கலைங்க சார். நான் 15 மினிட்ஸ் பார்த்துட்டு இருக்கேங்க சார். ஸோ எனக்கு இந்த கேண்டில் தான். சரி. ஸோ எனக்கு இந்த கேண்டிலுக்கு மேல பிரேக் அவுட்டா இல்ல கீழே அதை பார்த்துட்டு. அப்ப அடுத்த ஒயிட் கேண்டில் போடுற வரைக்குமே நீங்க வந்து வைக்கலாம். புரியுதா? ஓகேங்க சார். அடுத்த ஒயிட் கேண்டில் சப்போர்ட்டா இருக்கலாம். சப்போர்ட்டா இருந்தா கூட அடுத்த ஒயிட் கேண்டில் போடுற வரைக்கும் நீங்க அதை அப்படியே ட்ரையல் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. ராஜேஷ் தான் வெரி குட். இந்த இடத்துல ட்ரேடு எடுக்கல கூடாது அப்படின்னா கூட அந்த இடத்துல போய் டார்கெட்டுக்காக அவர் போறாரு. இந்த போயிட்டானா 60 ரூபா போயிட்டான் சார். 65 to 74 அட்லீஸ்ட் அந்த ரேஞ்ச் வந்து மினிமம் போகும். ஓகே, 64 போயிட்டான். சரியா? 65 to 74. 65 to 74. இன்னும் உங்களுக்கு காட்டலன்னா நீங்க தைரியமா ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கலாம் அடுத்த ஒயிட் கேண்டில் போடுற வரைக்கும். இல்ல புக் பண்ணிக்கணும். புக் பண்ணிட்டு நான் திருப்பியும் பெரிய என்ட்ரி நான் எடுத்த ப்ராஃபிட்டுக்காக போறேன்னா திருப்பியும் வந்து நீங்க 74க்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெளில இல்ல ஒயிட் கேண்டில் நான் ஃபாலோ பண்றேன்னா ஒயிட் கேண்டில் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நிமிஷம். 23,200 இன்னும் ஒயிட் கேண்டில் போடவே இல்லை. டே லோ கிட்ட வரணும். ஓகேயா? டே லோ கிட்ட வரணும்னா நம்மளுடைய லெவல் என்ன போட்டிருக்காரு இன்னைக்கு? வீக்லி க்ளோசிங். ஓகேயா? பெரிய அடி அடிச்சாலும் அடிப்பான். ரெண்டாவது வீக்லியில எனக்கு கேண்டிலே வரல. அடுத்த இனிமேட்டு வரவே வராது இருக்கு. எப்ப வருதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஐடியா இருக்கும், ஆனா வீக்லியில அந்த மாதிரி ஐடியாவே இல்லை எனக்கு. ஸோ அதனால இந்த வீக்கு கட் ஆச்சுன்னா பெரிய அளவுக்கு கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
இதுக்கு கீழே 845, 22, 829 காட்டுது. ஆனா அவ்வளவு தூரம் போகுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். ஆமா, 829க்கு கீழே தான் டே க்ளோஸ் இருக்கு, முந்தா நாளோட டே க்ளோசிங். ஓகேயா? ஓகே. இங்க தில்ல நான் பாராட்டுறேன். போன வீக் கேண்டில் வந்து ஒயிட்டுங்க சார். அப்ப சோ இன்னைக்கு வந்து அந்த ஒயிட் கேண்டிலுக்கு கீழே வந்து இப்ப அப்ப வந்திருக்கு. முந்தா நாளோட கேண்டிலோட ஹைக்கு போகணும்னா கிட்டத்தட்ட இது வந்து 415 ரூபாய்க்கு மேல போகும். நான் சொல்றது வீக்லி கேண்டிலுங்க. வீக்லி நான் சொல்றேன், டெய்லியில சொல்றேன். முந்தா நாளோட கேண்டில் தான் ரெஃபரன்ஸ். ஓகேயா? 15 நிமிஷத்துல நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கு மேல க்ளோஸ் வச்சுட்டான்னா இவன் வந்து பெருசா போயிடும். பிரீமியம் பேசிஸ்ல பார்த்தா இவ்வளவு தூரம் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு கொடுத்துருந்தோம்? 374.37. அது வரைக்கும் போயிட்டான். 75 போயிட்டான். அதை விட்டா 400 மேல க்ளோஸ் ஆகும். லிங்கம் சார். சார் சொல்லுங்க சார். நீங்க அந்த மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. 23 மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பாத்துறேன் சார். நான் அப்ப கொடுத்தேன் சார், ரீஎன்ட்ரி எதுவும் போடல. ராஜேஷ் போயிருக்காரு. நான் அப்பனாச்சும் தில்லா போட வேண்டாம் சார்? அவர் சொல்லல சார். ஒரு லாட்டு போடுறதுல என்ன ஆயிர போகுது? புல்லிஷா இருக்கு. கீழே லெவல்லாம் கம்ப்ளீட் ஆகலன்னு சொன்னேன். அட்லீஸ்ட் 375 வரைக்கும்னாச்சும் அதை போடணுமே. இல்ல வாய்ப்பு இருக்கும் போது பயன்படுத்திக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறப்ப யோசிக்க கூடாது. 845 கீழே டார்கெட் இருக்குல்ல சார். உங்களுக்கு வரலன்னா பரவாயில்ல. நான் இத வந்து முன்னாடியே உங்களுக்கு போட்டேன். மார்க்கெட் ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடி தான் போட்டிருக்கேன் அந்த லெவல். இடையில ஒரு கால் போனங்காட்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ். கால் வந்து போக கூடாது உங்களுக்கு. அதான் அந்த கால்ல ஒரு கால் வந்து கட் ஆகி திருப்பி கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்காங்கன்னா ஃபர்தரா கீழே வர்றது தானே வாய்ப்பு இருக்கு. 845, 829 அட்லீஸ்ட் மினிமம் வரணும். அதை விட்டாச்சுன்னா டே லோவை ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணணும். ஓகேயா? டே லோ வந்து 22,800. அப்ப இன்னும் 50 பாயிண்ட் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். அதுக்கு கீழே போறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம். ஏன்னா மந்த்லியோட லோ வீக்லியில எனக்கு கேண்டிலே காட்டல. வீக்லி லோ வந்து 22,786. அதுக்கு கீழே போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால அதை பார்த்து பண்ணிருக்கணும். சரி, எனிஹவ் நீங்க சமைக்க ஆரம்பிங்க. சார் ரைஸ் நீங்க கொடுத்துட்டீங்களா இல்ல வச்சிருக்கீங்களா சார்? நான் 2 லாட் ஒன்னு ட்ரை பண்றேன் சார். ஒன்னு கொடுத்து ஒன்னு அப்படிங்க. ஓகே சார். 398 பாருங்க. அது 398 மேக்ஸிமம் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. 398. ஓகேயா? அதுல இருந்து 400 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 20 பாயிண்ட். ஏன்னா அது அந்த ஸ்விங்கோட ஹை. சார் பரவாயில்ல. நான் எடுத்துக்கோஸ் நீங்க அவசரப்பட்டு எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் எடுத்து நீங்க சார். ஓகே சார். ஓகே. 15 நிமிஷத்துல ஒரு கேண்டில் போட்டுட்டான். ஓகேயா? 15 நிமிஷத்துல. ஆமா சார். 15 நிமிஷத்துல வந்து இந்த இடம் சப்போர்ட் சார். அதாவது நம்மளோட கிரே பாக்ஸ் உள்ள வரும். இல்ல அந்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா கீழே வரணும்ல. கேண்டில் பாப்போம். இந்த கேண்டில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு. 5 மினிட்ஸ் இருக்கு. 5 நிமிஷம் இருக்கு. இருபத்தஞ்சுல பை பண்ணாதான் 26:30 கொடுத்துட்டேன் பாரதி. ஆமா
மார்க்கெட் வந்து சரியில்லை அதனால. பாரதி 14 தாண்டிட்டானா? எதுக்கண்ணா? பாரதி அன்னைக்கு கொடுத்த 14 இல்ல அதுக்கு கீழே இன்னும் போகல, மேலதான் போயிட்டு வந்திருக்கான். அதான் 40 வரலும் போயிருக்காங்க. மேல 14 தாண்டினானா ஒரு லெவல் அன்னைக்கு போட்டேன், செக் பண்ணி பாரு. ஃபியூச்சர் இந்த வரான். அது நேத்து போயிட்டான்னு நினைக்கிறேன், அந்த சொல்றாங்க நேத்து போயிட்டான். ஓகே ஓகே. 845 நம்ம போட்டிருக்கோம் கரெக்டா? புது என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கங்க புட் சைடுல. சார் அந்த திரும்ப நான் என்னோட சார்ட் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. போடுங்க. ஓகே. பாரதி சொல்றேன். இது கூகுள் மீட் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, வெப்பேஜ் தான் ஒர்க் ஆகுது. கேண்டில் இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. ஓகே, 374 65க்கு மேல க்ளோஸ் ஆனாதான் பண்றேன் மேல. அப்படி இல்லைன்னா திருப்பி அங்கேருந்து ரிவர்ஸ். ஓகே ஓகே சார். ஓகே சார். மேல க்ளோஸ் நான் மட்டும்தான் மேல, அப்படி இல்லைன்னா திருப்பி இங்க வந்துடும். இன்னும் கீழே காட்டணுமே. அந்த கால் வந்து 157க்கு மேல க்ளோஸ்னா மேல இருக்கு. ஓகேயா? 157க்கு மேல பை, 157 58 இந்த கேண்டிலோட ஹேண்ட் வச்சிருக்கேன். ஓகே. புட்ல வந்துட்டீங்களா? வந்துட்டேன் சார், வெளியே வந்தாச்சு. ஓகே, திருப்பி அந்த கேண்டிலோட 332 சப்போர்ட். ஓகே. அந்த பாட்டம் வந்து 323 24, அதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆனிச்சுன்னா தான் ஃபர்தரா கீழே, இல்லைன்னா அது திருப்பியும் வந்து மேலதான் போகும். அவ்வளவு கீழே உடனே கீழே வராது. 323ல இருந்து 374 இந்த ரேஞ்சுக்குள்ள சுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வரும். ஓகே, எனிஹவ் இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கும். ஓகேங்க சார். சார் அது நம்ம இதுல போட்டிருக்கேன் பார்த்துட்டேங்க. பாரதி 28